ஏழரை சனி, முக்காச்சனி இது மாதிரி ஏகப்பட்ட அந்த நெகட்டிவ் இதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து பேச பேச அந்த பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களையே சுத்திக்கிட்டே இருக்கும். சுத்திக்கிட்டு அவங்க என்ன நினைச்சாங்களோ அது நடக்கும். என்ன பேசுனாங்களோ அது நடக்கும். இதுல வந்து நிறைய ஜோதிடர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு தவறான அமைப்பு கொண்ட ஒரு வீடு இருக்குது அப்படின்னா, அதுல வந்து நீங்க வந்து தகடு வைங்க, தாயத்து வைங்க, நீங்க வந்து பிரமிடு வைங்க. இது மாதிரிப்பட்ட தவறான கமெண்ட்கள்லாம் நிறைய சொல்றாங்க. ஸோ அப்ப இதுல உள்ள அந்த நெகட்டிவ் கர்மா வந்து அவங்கள என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பாதிப்பு வந்து நேரடியா அவங்களுக்கே சென்றடையுது அப்படிங்கிறது தான். இதுல பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துல நாகர்கோவில் பக்கத்துல வந்து கணபதிபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து ஒரு ஜோதிடர் உண்டு. அந்த ஜோதிடருக்கு பாத்தீங்கன்னா 2 கால்களும் நடக்க முடியாது. சொந்தமா கார் உண்டு. ஆனா காருக்கு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, டிரைவர் வச்சு தான் அவர் வந்து போறாரு. வீட்ல இருந்து கார் வரையிலும் அவர் வந்து தவழ்ந்து வருவாரு அல்லது வீல் சேர்ல வருவாரு. இது அங்க வந்து நம்ம வந்து முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஜோதிடர் வந்து அவங்க வீட்டு அறையில வந்து ஜோதிடம் எந்த இடத்துல உட்காந்து பாக்குறாரு அப்படின்னா, வடகிழக்கு மூலையில உட்காந்து ஜோதிடம் பாக்குறாரு. இதுல வந்து தொழிலும் வீடும் ஒரே இடத்துல இருக்கிறதே ஃபர்ஸ்ட் தப்பு. அது மட்டும் இல்லாம வடகிழக்கு மூலையில கிழக்கு திசை பார்த்த மாதிரி அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா பூஜை அறை வச்சுக்கிறாங்க. அந்த ரூம்ல தான் பூஜை அறையும் இருக்கு. வடகிழக்கு மூலையில வந்து நம்ம வந்து வீட்டுக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி என்ன மாதிரி செயல்கள் நம்ம வந்து ஈடுபடுறோமோ அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து நிச்சயமா நடக்கும். சப்போஸ் அவங்க வந்து ஒரு புதுசா ஒரு வீட்டுக்கு போறாங்க, நல்லா உடம்பு நல்லா தான் இருக்கு, அவங்க வந்து புதுசா வந்து வடகிழக்கு மூலையில இதே மாதிரி கிழக்கு வந்து வடகிழக்கு பகுதியில வந்து பூஜை அறை வைக்கிறாங்க. பூஜை அறை வச்சுட்டு அது மாதிரி தவறான அதாவது நெகட்டிவ் சம்பந்தமான ஒரு தொழில் பண்றாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க வாழ்க்கையில வந்து இப்ப நான் சொன்னது மாதிரி தவழ்ந்து போனாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி அந்த வீடு வந்து அவங்களை வந்து மாற்றி அமைச்சிடும். அதனாலதான் நம்ம வந்து எப்பவுமே பாசிட்டிவா பேசணும், பாசிட்டிவா சிந்தனைகள் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பலமுறை சொல்லிட்டு இருக்கோம்.